ஹலோ கைஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெரைட்டி ரைஸ் குயிக்காக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய வெரைட்டி ரைஸ். இதில் விட்டமின் சி அதிகம், அது போக நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்மளுடைய ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது ஏதாவது ஒரு விதத்தில் இந்த நெல்லிக்காவை நம்மளுடைய உணவில் அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பர்டிகுலர்லி இந்த நெல்லிக்காய் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த நெல்லிக்காய் சாதத்தில் ஒரு சில ஸ்பைசஸ் வறுத்து பொடிச்சு சேர்க்கறதுனால இதனுடைய வாசனை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சாதம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு வைதேகி மீடியா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு செம்ம டேஸ்டான ஹெல்த்தியான நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மலை நெல்லிக்காவை வச்சு தான் இப்போ நம்ம சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு நெல்லிக்காவை நல்லா நான் துருவி வச்சுருக்கிறேன். ஒரு 5 நெல்லிக்காய் கிட்டே எடுத்து துருவி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கொத்தமல்லி விதை 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், வெள்ளை எள்ளு 1/2 ஸ்பூன், ஒரு 10 அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கிறேன். 10 மட்டும் தான் எடுத்துக்கணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது, கசப்பு தட்டிடும். இப்போ இதை அப்படியே கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாதம் இந்த பொடி இந்த மாதிரி போட்டு செய்கிறது நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. பாருங்க, இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது அப்படியே எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம பொடிச்சிக்கலாம். இப்போ சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா வதக்கி விடணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வெங்காயம் வேண்டானாக்கா கூட, உங்களுக்கு அந்த வெங்காயத்துடைய ஃப்ளேவர் பிடிக்கலனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காரத்துக்கு காஞ்ச மிளகா வேண்டானாக்கா நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். எது போட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த ஸ்பைசஸ் எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கணும். போட்டு இதை ஒரு முறை மிக்ஸ் கொடுத்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். உப்பு ஆல்ரெடி நம்ம சாதத்துலேயும் போட்டிருக்கிறதுனால பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த வறுத்து தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலையை போட்டுக்கணும். வேர்க்கடலையை போட்டு நல்லா எண்ணெயில் ஒரு முறை வறுத்து விட்டுட்டு ஒரு 6 நெல்லிக்காய் கிட்ட எடுத்து நல்லா சீவி வச்சுருக்கிறேன். அதை இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நெல்லிக்காய் கொஞ்சம் லைட்டாக வேகணும், அதனால் சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இங்கே பாருங்கள், நெல்லிக்காவை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நெல்லிக்காய் நல்லா இந்த எண்ணெயிலே வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த பொடி ஃபுல்லாக இந்த நெல்லிக்காயில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெல்லிக்காய் சாதம் நீங்கள் வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது டேஸ்ட் வைஸ்லையும் பார்த்தா அல்டிமேட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஸ்கின்னுக்கு, ஹேர்க்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. நல்லா ஸ்கின் க்ளோவ் ஆகும். அதே மாதிரி ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா அது கூட கண்ட்ரோல் ஆகிடும். நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் போட்டு குடித்தா கொஞ்சம் லைட்டாக துவர்ப்பு தன்மையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நெல்லிக்காவே சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த சாப்பாடை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் மார்னிங் டைமில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட செஞ்சு கொடுத்துடலாம். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இந்த ரெசிபி. ரொம்பலாம் லேட் ஆகாது. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த கொத்தமல்லி இலையை அப்படியே இதில் தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.